நாம் இன்னைக்கு இந்தோனேஷியாவில் ரேக்கா பிரிக்ஸ் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில் தான் நம்ம ஃபேக்டரி தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நான் வந்து கேள்விப்பட்டேன். நான் நம்பவே முடியல. உங்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்கும். என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் ஆர்கிடெக்ட் மதன், இது உங்கள் ஆர்கிடெக்ட். அதாவது இங்கே இருக்க சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒன் டே, அதாவது ஷிஃப்ட் கேஸை சேலரி கொடுக்குறாங்க. மார்னிங் வந்து 7 to மதியம் 12 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும், 12 to 7 ஒரு ஷிஃப்ட்டாக இருக்குது. ஒரு 12க்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4000 இந்தோனேஷியன் ருப்பி தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. 4000 இந்தோனேஷியன் ருப்பின்னு எவ்வளோ தெரியுங்களா? ரொம்ப சீப். அதாவது நான் என்ன கன்வெர்ட்டாக சொல்லணும்னா, ஒன் டேக்கு நான் சொல்கிறேன். ஒன் டே பார்த்தீங்கன்னா 8000 இந்தோனேஷியன் பார்த்தீங்கன்னா 43 ரூபா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட காசுக்கு வந்து அவங்களோட ஒரு நாள் சேலரி. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம இந்தியா வந்து எவ்வளோ ரிசோர்ஸபிளான கண்ட்ரிங்க இருக்காது. ரிசோர்ஸபிள் அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு லைஃப் ஸ்டைல் கண்ட்ரியில் வந்து நம்ம இருக்கோம். அது வந்து நம்மளுக்கு தெரியதே கிடையாது. ஆனால் நம்ம அதிகமாக வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரீமியமாக பொட்டன்ஷியலாக இருக்கிற ரிசோர்ஸை வந்துட்டு சரியான வகையில் வந்து பயன்படுத்துறதே கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸையும் இவங்க நாலேஜ் வச்சு இவங்க இது மாதிரி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸையும் நாலேஜும் சரியாக ப்ரொஃபஷனலாக அதை கையாண்டோம்னா எந்த அளவுக்கு இன்னொரு அவுட்புட் கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரை வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறது எதுவுமே ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா ஓவர் இன்ஜினியராக இருக்கும். ஒரு டெக்னாலஜி டிசைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுக்க மாட்டோம் நம்மளோட கண்ட்ரியில். அது ரொம்ப வந்து அது எதுக்கு பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அது பண்ணாமல் இன்னும் நம்ம பெட்டராக நிறைய விஷயத்தை வந்து டிசைன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணோம்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய பெட்டர்னஸ்னால் வந்து நம்மளால் மாற முடியும்.